வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் அகிலன். ஆஃப்டர் லாங் கேப்ஸ்க்கு அப்புறம் எங்கள் அக்காவை கூட சேர்ந்து ஒரு வீடியோ போட போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸாக நாங்கள் ஒன்றா சாப்பிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் வீட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி. இன்றைக்கி காம்படிஷன் முடிஞ்சிச்சு. அதனால் வந்து எங்கள் அக்கா வந்து ஃபுட் சேலஞ்ச் எதனா பண்ணலாமா கேட்டுச்சு. அதனால் நாங்கள் இங்கே அண்ணா நகருக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லா கடையிலும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப ஃபுட் கவிங் 8 மந்த்ஸாக எதுவுமே சாப்பிடவில்லை. ஆக்சுவலி ஒரு தோசை ஒரு பீஃப் கறி கூட சாப்பிடல. நான் இன்றைக்கி ரொம்ப ஒரு அண்ணா நகரில் ஒரு பீஃப் கறி கடை தெரியும். நல்லி இருக்குல்ல, பீஃப் நல்லி, அது உள்ளே இருக்கும்ல, இது கொழுப்பு, அதை வந்து போட்டு தோசையில் பண்ணி கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட போகிறேன். சரி, அதனால் ஒரு டயட்டை இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி, டயட் இன்றைக்கி கிடையாது, பட் நல்லா சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு நான், எங்கள் அக்கா, எங்கள் மாமா, எங்கள் 2 தம்பிங்க, எங்கள் சேயோனே, அப்புறம் எங்கள் மாமா. ஸோ போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. 2 பஃபாக கொடுத்துருங்க. சிக்கன் பஃப் வேணுமா எக்கா? 2 சிக்கன் பஃபாக கொடுத்துருங்க. என்ன வேணும்? இப்போ அந்த ஃபுட்டு எடுக்கிறதுல கிட்ட தான் ஃபுட்டு சாப்பிட போகிறதுல ஃபஸ்ட்டு வந்து எக் பப்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். எக் பப்ஸ் சாப்பிட்டு அடுத்த தோசை இப்போதைக்கு எக் பப்ஸ் சாப்பிடுவோம். எக் பப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சொன்னால் நம்பிங்கன்னு தெரியல, 1 வருஷம் சாப்பிட போகிறேன் எக் பப்ஸ். ஓகே, கட் பண்ணலாமா? வர்த்தரா இங்கே பாருங்க, எக் பப்ஸா? சிக்கன் எக் பப்ஸ். இந்த பப்ஸை எப்படி இருக்கு? 1 வருஷம் சாப்பிட்றேன். கேமராமேன் இதுதான் மனசு. கேமரா காட்டுறீங்க, கேமராமேனுக்கு தரீங்கன்னு நினச்சேன். கொடுங்க. அப்புறம் சிக்கன் பப்ஸ் ரவுண்ட் போவாங்க. நம்ம சிக்கன் பப்ஸ் அப்படியே சாப்பிட்டு வர விட்டு வீட்டில் சாப்பிட்டு உண்டே சாப்பிட்டு வரும். இங்கே நாலு பேர் நீங்க ஒண்ணுதானா? எனக்கு மட்டும் ஆயில் கம்மியாக ஊற்றுங்கண்ணா. ஆயில் எதுக்கு இல்லை போ, தோசைக்கு ஆயிலே கிடையாது. சூப்பர். நல்லி தான் ஆயில். நினைச்சா கூட திட்டம் இருக்கும். அடிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து தோசை போட்டு லைட்டாக சமையத்து விட்றேக்கா. ரெண்டு தோசைக்கு அண்ணா சொல்லுவார் நல்லி தோசை சூடாக சாப்பிடுவோம். கண்டிப்பாக சாப்பிட்டு சொல்லணும். கண்டிப்பாக சொல்லணும். ஏம்மா என்ன இது? சொல்லுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. பக்கா பக்கத்திலே ஒரு வாய் ஊட்டுங்க அக்காக்கு. அப்படியே நம்ம ரங்கன் சட்டனுக்கு ஒன்று ஊட்டுக்க. எப்படி இருக்கு உங்க ரியாக்ஷன் சொல்லுங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. சந்தோஷம். நீங்க சொல்லுங்க. சும்மா தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. எங்கள் அக்கா சொல்லிச்சு சொல்லிட்டு வாங்கிடுது. அது
என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. அட பார்த்துட்டேன். கேவலமான ஸ்டைல் பண்ணிடுச்சு. நான் டீசெண்டாக குடிச்சிருக்கோம். என்னதான் பண்ற? வேஸ்ட் பண்ணாத, எவ்வளோ வேஸ்ட் பண்ற? மில்க்ஷேக் மாதிரி இருக்கு. பாசம் சரி விடுங்க. ஸோ கைஸ் நாங்கள் வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் தூங்கிட்டேன். இப்போ தான் எழுதுறேன். ஸோ எழுதிட்டு அந்த வீடியோ முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. டாட்டா பாய்.